அவர்கள் காலை அலைய பண்ணுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 21 கேள்விகளும் பதில்களும். மனாசே ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 12. மனாசே எருசலேமில் எத்தனை வருஷம் அரசாண்டான்? 55. மனாசேயின் அம்மா பெயர் என்ன? எப்சிபாள். மனாசே கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? பொல்லாப்பானது. மனாசே யாருடைய அருவருப்புகளின்படி செய்தான்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின். தன் தகப்பன் இடித்து போட்ட மேடைகளை திரும்ப கட்டியவன் யார்? மனாசே. மனாசே எதற்கு பலிபீடங்களை எடுப்பித்தான்? பாகாலுக்கு. மனாசே யார் செய்தது போல விக்கிரக தோப்பை உண்டாக்கினான்? ஆகாப். மனாசே எதை பணிந்து கொண்டு அதை சேவித்தான்? வானத்தின் சேனைகளை. மனாசே கர்த்தருடைய ஆலயத்தில் டேஷ் கட்டினான்? பலிபீடங்களை. மனாசே கர்த்தருடைய ஆலயத்தின் 2 பிரகாரங்களிலும் யாருக்கு பலிபீடம் கட்டினான்? வானத்தின் சேனைகளுக்கு. மனாசே யாரை தீ மிதிக்க பண்ணினான்? தன் குமாரனை. நாள் பார்க்கிறவனும் நிமித்தம் பார்க்கிறவனுமாயிருந்த யூதாவின் ராஜாயா? மனாசே. கர்த்தருக்கு கோபம் உண்டாக அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை மிகுதியாய் செய்தவன் யார்? மனாசே. மனாசே எவர்களை வைத்து கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்? அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்லுகிறவர்கள். மனாசே தான் பண்ணின தோப்பு விக்கிரகத்தை எங்கே வைத்தான்? கர்த்தருடைய ஆலயத்தில். யார் செய்த பொல்லாப்பை பார்க்கிலும் அதிகமாய் செய்ய மனாசே ஜனங்களை ஏவி விட்டான்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகள். கேட்கப்படுகிற அனைவரின் காதுகளிலும் தொனிக்கும்படியான எதை கர்த்தர் யூதாவிலும் எருசலேமிலும் வரப்பண்ணுவார்? பொல்லாப்பு. எருசலேமின் மேல் எதன் மட்ட நூலை பிடிப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? சமாரியா. எருசலேமின் மேல் எதன் தூக்கு நூலை பிடிப்பேன் என்று கர்த்தர் கூறினார்? ஆகாப் வீட்டின். ஒரு தாளத்தை துடைத்து கவிழ்த்து வைக்கிறது போல எதை துடைத்து விடுவேன் என்று கர்த்தர் கூறினார்? எருசலேமை. கர்த்தர் எதை கைவிட்டு யூதா ஜனங்களை அவர்கள் பகைஞரின் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கூறினார்? தம் சுதந்திரத்தில் மீதியானதை. கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும்படி யூதாவை பாவம் செய்ய பண்ணியது யார்? மனாசே. எருசலேமை 4 மூலை வரைக்கும் எதினால் நிரம்பத்தக்கதாய் மனாசே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினான்? இரத்த பலிகள். குற்றமில்லாத இரத்தத்தை மிகுதியாய் சிந்தியவன் யார்? மனாசே. மனாசேயை எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? அவனுடைய அரமனை தோட்டத்தில். ஊசாவின் தோட்டம் என்று கூறப்பட்டுள்ளது எது? மனாசேயின் அரமனை தோட்டம். மனாசேயின் ஸ்தானத்தில் ராஜாவான அவன் குமாரன் யார்? ஆமோன். ஆமோன் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 22.
ஆமோன் எத்தனை வருஷம் எருசலேமில் அரசாண்டான்? 2 வருஷம். ஆமோனின் தாயின் பெயர் என்ன? மெசுல்லேமேத். ஆமோன் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? பொல்லாப்பானது. ஆமோன் யார் செய்தது போல செய்து வந்தான்? தன் தகப்பனாகிய மனாசே. ஆமோனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்றவர்கள் யார்? அவன் ஊழியக்காரர். ஆமோனின் ஊழியக்காரர் அவனை எங்கே கொன்று போட்டார்கள்? அவன் அரமனையில். ஆமோனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினவர்களை கொன்று போட்டவர்கள் யார்? தேசத்து ஜனங்கள். ஜனங்கள் யாரை ஆமோனின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள்? யோசியா. 22 வயதில் ராஜாவாகி 2 வருடம் எருசலேமில் ஆட்சி செய்தவன் யார்? ஆமோன். ஆமோன் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? ஊசாவின் தோட்டத்தில் உள்ள அவனுடைய கல்லறையில். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ.